எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ரிசர்ச் பிகாம் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செகண்ட் இயர் ஆப்ரேஷன் ரிசர்ச் பேப்பரில் நவம்பர் 2023 பேப்பர் வந்து இப்போ நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். கொஷின்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது மாதிரி கேட்கும்போது அதை எப்படி எழுதுறது அப்படின்றது கன்ஃபியூஷன் இருக்கலாம். 2 மார்க்கில் கேட்டால் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 4 லைன் மேக்ஸிமம் 4 லைன் வர மாதிரி எழுதிடணும். 5 மார்க்கில் கேட்கும்போது அதையே நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதுவோம். இது 2023யோட பார்ட் ஏ கொஷின்ஸ்க்கான வீடியோ. இந்த பிடிஎஃப் வந்து லிங்க்ல இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து கூட படிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு 5 கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். 5 கொஷின் பேப்பர் பார்க்கும்போது 62 மார்க் கொஷின்ஸ் வந்துடும். இதுலேயே இதை தாண்டி எதுவும் கேட்க போகிறது கிடையாது, ரிப்பீட்டடாக இதுதான் வரப்போகுது. ஸோ இந்த 60 கொஷின்ஸ் படிக்கும்போது உங்களால் 10 கொஷின்ஸ் கண்டிப்பாக எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ரிசர்ச். ஆப்ரேஷன் ரிசர்ச் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, டு ஆப்டிமைஸ் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், ரெடியூஸ் த காஸ்ட், இம்ப்ரூவ் த குவாலிட்டி. இது வந்து கீவேர்ட்ஸ் தான், ஞாபகம் வச்சு இதை மட்டும் எழுதினா கூட போதும். அண்ட் அடுத்தது ஸ்டேட் எனி 2 லிமிடேஷன் ஆஃப் ஆப்ரேஷன் ரிசர்ச். 2 லிமிடேஷன் தான் கேட்டிருக்காங்க, நான் 3 எழுதியிருக்கேன். இப்போ 2 மார்க்ல கேட்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் எழுதுனா போதும், எலாபரேட்டா எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ 2 லிமிடேஷன்றது அசம்ஷன் ஆஃப் ரேஷனாலிட்டி, ரொம்ப ஜென்ரலைஸ்டா இருக்கும். அசம்ஷன் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனே இருக்காது, ரொம்ப இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அண்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். சின்ன மேட்ரிக்ஸா இருக்கும்போது நமக்கு ஈஸி, அதே பெருசா இருக்கும்போது காம்ப்ளெக்ஸா இருக்கும். இதெல்லாம் அதோட லிமிடேஷன்ஸ். வாட் ஆர் த 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். என்னெல்லாம் இருக்கும், அதோட காம்பனன்ட்ஸ், மேஜர் காம்பனன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, டெசிஷன் வேரியபிள், ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரைன்ட். இது 3 தான் நமக்கு இதுல இருக்கணும். ஸோ நமக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதனால வேர்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டிஃபைன் டெசிஷன் வேரியபிள். டெசிஷன் வேரியபிள்னா என்ன அப்படின்னு, டெசிஷன் வேரியபிள்ன்றது ஒரு அன்னோன் இன்ஃபர்மேஷன், ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிற அன்னோன் இன்ஃபர்மேஷன் தான் டெசிஷன் வேரியபிள். நான் டீஜெனரேட் சொல்யூஷன். நான் டீஜெனரேட் சொல்யூஷன் அப்படின்னா, டீஜெனரேட் சொல்யூஷன்ன்றது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ல m+n-1 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா அந்த சொல்யூஷனை டீஜெனரேட் சொல்யூஷன் அப்படின்னு சாரி நான் டீஜெனரேட் சொல்யூஷன் சொல்லுவோம். சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா டீஜெனரேட், அப்போ நம்ம எப்சிலான் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் கம்பல்சரியா இருக்கணும். இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷனை தான் நான் டீஜெனரேட் அப்படின்னு சொல்லுவோம். எம்ன்றது நம்பர் ஆஃப் ரோஸ், என்னன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபின்றது மேக்ஸிமம் இஸ் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். சம்மேஷன் ஆஃப் சிஐஎக்ஸ்ஐ கான்ஸ்டன்ட் இன்டூ சம் எக்ஸ்டர்ம் இருக்கும். இந்த ஒவ்வொரு எக்ஸ்டர்முமே கிரேட்டர் தென் 0வா இருக்கும். இதான் இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அன்பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். அன்பேலன்ஸ்ட் அப்படின்னா ரோஸும் காலமும் ஈக்குவலா இருந்ததுன்னா பேலன்ஸ்ட், ஏதாவது ஒன்று கம்மியா இருந்ததுன்னா தட் இஸ் அன்பேலன்ஸ்ட். அந்த ரோ அண்ட் காலமை நம்ம இங்க என்ன சொல்லுவோம், ஜாப்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் ஜாப்ஸ், ஃபெசிலிட்டிஸ். ஸோ இப்படியும் எழுதலாம், இல்லை நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னும் எழுதலாம். ஸோ டு மேக் அன்பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் அஸ் பேலன்ஸ்ட், டம்மி ஃபெசிலிட்டி, டம்மி ரோவோ இல்லை டம்மி காலமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ அசைன்மெண்ட்ல மேக்ஸிமைசேஷன் அப்படின்ற வேர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, வில் கன்வெர்ட் த மேக்ஸிமைசேஷன் இன்டு மினிமைசேஷன். எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், மொத்த பாக்ஸ்ல இருந்துமே மொத்த அசைன்மெண்ட் காஸ்ட்ல இருந்து மேக்ஸிமம் நம்பர் எடுத்து எல்லா நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுதான் இங்க எழுதியிருக்கோம். ஹையஸ்ட் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி சப்ட்ராக்ட் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டே வந்தோம்னா அதுதான் மினிமம் மேட்ரிக்ஸ். இதுதான் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம்ன்றது. டிஃபைன் பே ஆஃப். ஸோ பே ஆஃப்னு கேட்கலாம், பே ஆஃப் மேட்ரிக்ஸ்னு கேட்கலாம். இது வந்து கேம் தியரி. இன் a 2-person game or 0 or constant sum game, resulting gain can be represented in a form of a matrix. இப்போ 2 பேர் இருக்கும்போது, ஒரு கேம்ல இருக்கும்போது அந்த ரிசல்ட்டை வந்து ஒரு மேட்ரிக்ஸா டினோட் பண்றாங்க, அது பேர் தான் பே ஆஃப் மேட்ரிக்ஸ். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, கெயின் மேட்ரிக்ஸ். 10th கொஸ்டின், டிஃபைன் வேல்யூ ஆஃப் த கேம். இதுவும் ஒரு கேம் தியரி கொஸ்டின். செல்லில் இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரி இல்லைன்னா அந்த பே ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல,
ஸோ அந்த என்ட்ரி ஆர் பே ஆஃப் அட் த சேடல் பாயிண்ட் நம்ம செக் பண்ணுவோம்ல, அந்த சேடல் பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோம், வேல்யூ ஆஃப் த கேம்னு சொல்லணும். இது இந்த லைன் மட்டும் எழுதுனா கூட போதும். தென் வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்றது ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் whose value is to be either minimized or maximized. ஸோ எதுவாக வேணா இருக்கலாம். அது வந்து அந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். லாஸ்ட் ஒன் ஃப்ரம் எல்பிபி. இதுவும் ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின். டிஃபைன் எல்பிபி. எல்பிபின்றது லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இது ஒரு மெத்தட். ஆப்ரேஷன் ரிசர்ச்ல இட்ஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் ஆப்டிமைசிங் some constraint. The main objective of linear programming is to maximize or minimize the numerical value. So இதோட பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன், நீங்க டவுன்லோட் பண்ணியும் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் பி பார்ட் சி அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவா பார்க்கலாம்.